Hello students, I have Gautam here, one of my old student. அவங்க இப்போ MBBS ஃபைனல் இயரில் இருக்காங்க மதுரை மெடிக்கல் காலேஜில். He is a house surgeon now. Let us hear from him. How was his MBBS journey? Hi Gautam. Hi ma'am. நீங்கள் என்கிட்ட நீட் ப்ரிப்பேர் பண்ணீங்க. Yes ma'am. 1 year பிரேக் இயர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி 2019ல நீட் கிளியர் பண்ணிட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணீங்க. How was your journey as a student? ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டாக அந்த ஜேர்னி எப்படி போச்சு உங்களுக்கு? First of all, I was so happy to join Madurai Medical College ma'am. Good. ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மேம். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 months கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேம். மொத்தமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 2 yearsல வந்து பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 years கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோன்னா ரிமைனிங் இருக்க 3 years வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மேம். ஃபஸ்ட்டு 2 years வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் ரொம்ப டஃப் ஆகிடும் மேம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ லாஸ்ட் இயர் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேம் MBSல. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் இயரில் வந்து ஒரு 4 சப்ஜெக்ட்ஸும் ஃபைனல் இயரில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்ட் இயரில் வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃபைனல் இயரில் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து தேர்ட் இயரில் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்லாட் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஃபைனல் இயரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் மேம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 years நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பேசிக்காக வச்சு படிக்கிற மாதிரி தான். தேர்ட் இயர் ஃப்ரீ ஸ்லாட் இருக்கும்பொழுது உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து நீட் பிஜி கொண்டு வந்துட்டாங்க மேம். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து இப்போலாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஆன்லைன் கோர்சஸ் நிறையா இருக்குது மேம். அது மூலமாக வந்து இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். என்னைக்கு பிஜி நீட்டுக்கும் நீங்கள் புதுசாக வேறு எதையும் லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஆமாம் மேம். அந்த அதே சிலபஸ் தான். பட் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் ரிமைண்டட் ஆஃப் த கான்செப்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு டைம் படித்தா கண்டிப்பாக மறந்துடும் மேம். நம்ம திரும்ப நம்ம நிறைய படிக்கிறோம், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் ஞாபகம் இருக்கும். ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தேர்ட் இயரில் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் பொழுது அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் படிக்கும்போது வந்து அந்த சிலபஸ் மாற்றல, பழைய சிலபஸ் இருந்தது. இப்போது இந்த வருஷத்துல இருந்து அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அப்கமிங் பேட்சஸ்க்கு வந்து தேர்ட் இயரை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ ஒரு 2024 பேட்ச்லேருந்து அந்த மாதிரி மாற்றிருக்காங்க மேம். அதனால் அந்த தேர்ட் இயர் அந்த கேப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டா நீட் பிஜி கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட். Thank you Gautam. Okay, it was nice meeting you. Hope Gautam மாதிரி எல்லாரும் நல்ல டாக்டர்ஸா ரெஸ்பான்சிபிளா இந்த சொசைட்டிக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணணும். All the best கண்ணா. Thank you. Thank you.